ஜான்பூர் காட்டுல ஜானகி அம்மா அவங்களோட சோம்பேறி பையன் ஜக்கு கூட நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. டேய் ஜக்கு, இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தா உன் வாழ்க்கை என்னடா ஆகுறது? எனக்கு வயசாகுது. வெளியே போய் மற்ற பசங்களை பாரு, எப்படி வேலைக்கு போறாங்க, எப்படி அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களா எப்படி விளையாடுறாங்கன்னு பாரு. நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இப்படி டிவி பார்த்துட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து நல்லா சாப்பிடு, சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப என்னை எவ்வளோ பேச்சு பேசுறீங்க? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், தூக்கம் தான் என் வாழ்க்கையே. இப்பவும் சொல்றேன், நல்லா சாப்பிடுடா, யாரு வேணானா? ஆனா சாப்பிடுறது மட்டும் வேலையா வச்சிட்டு இருக்காதுன்னு தான் சொல்றேன். சுறுசுறுப்பா இரு, போய் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வா. நீ தண்ணி எடுத்துட்டு வந்தாதான் இன்னைக்கு நான் சமைப்பேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தண்ணி எடுக்க போக மாட்டேன். ஜக்குக்கு வேற வழி இல்லை, தண்ணி எடுக்க ஆத்துக்கு போனான். தண்ணி எடுக்க போன ஜக்கு கொஞ்ச நேரம் இயற்கையே ரசிக்க ஆரம்பிச்சான். அப்படியே ஒரு பாட்டும் பாட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல அவன் பாட்டை கேட்டு மயங்கி ஆத்துல இருந்து தண்ணி பேச ஆரம்பிச்சுது. ஆமா, நான் தான். என் பேரு ஜக்கு. எங்க அம்மா ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு வந்தேன். என் குரல் அவ்வளோ நல்லாவா இருக்கு? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, எனக்காக ப்ளீஸ் டெய்லி இங்க வரீங்களா? எனக்கு உங்க பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பாட்டை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. கண்டிப்பா தினம் வந்து உனக்காக நான் பாடுவேன். அம்மா, இன்னைக்கு அந்த ஆத்துல தண்ணியே என் கூட பேசச்சும்மா. என் பாட்டு அந்த தண்ணிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. டேய் ஜக்கு, உன்னை பெத்தவடானா என்கிட்டயே கதை விடுறியா? தண்ணி பேசுச்சா தண்ணி, அதுவும் உன் பாட்டை கேட்டு. அம்மா, நிஜமாவே நான் நல்லா பாடுவேன். எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்ப பாடுறேன் பாருங்க. அட ஆமா, உனக்கு பாடுற திறமை இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. ஆனா நீ தண்ணி பேசுச்சுன்னு சொன்னதை நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்புவீங்கம்மா, அதுக்கும் ஒரு நாள் வரும். அன்னையிலிருந்து ஜக்கு தினமும் ஆத்துக்கு போய் அந்த தண்ணிக்காக பாட்டு பாட ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஜக்கு அவனோட நண்பன் சோமுவை பார்க்க போயிருந்தான். சோமு, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கடா. டே ஜக்கு, என்ன காமெடி பண்ணுற? நீ இவ்வளோ சோம்பேறியாக இருந்தும் உன்கிட்ட நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்ருக்கேன். வேற யாரும் உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. ஜக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். தண்ணி தான் அந்த ஃப்ரெண்டுன்றதையும் சொன்னான். ஜக்கு, நீ சொல்கிறத பார்த்தா அந்த தண்ணிக்கு கண்டிப்பாக ஏதாவது மந்திர பவர் இருக்கணும். தினம் பாடுறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ பாடுறதுக்கு உனக்கு ஏதாவது மேஜிக்கல் வரம் கேட்டுப்பாரு. என்ன மேஜிக்கல் வரமா? ஆமாம், நீ சும்மா கேட்கல, உன் பாட்டுக்கு கூலி மாதிரி வச்சுக்கோயேன். ஒருவேளை அந்த மந்திர ஆறு உனக்கு வரம் கொடுத்தா உன் லைஃபே செட்டில்டு. யோசிச்சு பாரு. ஜக்குக்கு சோமு சொல்கிறது சரின்னு பட்டுச்சு. அதனால் அடுத்த நாள் ஜக்கு தண்ணிக்கிட்ட எப்படி கேட்டான். தண்ணீரே, நீ எனக்கு ஏதாவது பரிசு தந்தாதான் நான் இன்னைக்கு உனக்காக பாடுவேன். பரிசா? நீயும் தினம் எனக்காக பாடுற, கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் நான் தரணும். நான் உனக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் தரேன். நீ வீட்டுக்கு போய் நல்ல நிதானமா யோசிச்சு அந்த மேஜிக் ஸ்டிக் கிட்ட 3 வரம் கேளு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, 3 வரம் தான் கேட்க முடியும். தண்ணீர் கிட்டேருந்து ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் ஜக்கு கிட்ட வந்துச்சு. ஜக்கு அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு நேராக சோமுவை பார்க்க போனான். சோமு, நான் உன்னை பார்க்க தான் அவசரமா வந்தேன். நான் உனக்கு நன்றி சொல்லணும். உன்னால தான் அந்த தண்ணீர் எனக்கு இந்த மந்திர குச்சியை கொடுத்துச்சு. 3 வரம் வாங்கலான்னு சொன்னிச்சு. சரிடா, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஜக்கு கிளம்புனோனே சோமு மனசில் அந்த மந்திர குச்சியை அவன் திருடி அவனே உபயோகப்படுத்தணும்னு நினச்சான். அதனால் அன்னைக்கு ராத்திரி ஜக்கு நல்லா தூங்கினோனே சோமு அந்த மந்திர குச்சியை திருடிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்.
அவன் அவசரமாக பறந்து போகும்போது சோமுவோட ரெக்கை ஒரு மரத்தில் மாட்டிக்கிச்சு. சோமு அங்கேருந்து தப்பிக்கிறப்போ சோமுவோட ரெக்கை கட்டாகி கீழே விழுந்துருச்சு. அங்கே இருந்தா மாட்டி போன்ற பயத்தில் சோமு வேகமாக அவன் வீட்டுக்கே வந்துட்டான். அப்பப்பா மந்திர குச்சியே, பாத்தியா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு. அதனால நான் கேட்குற 3 வரத்தை நீ எனக்கு தந்து தான் ஆகணும். கண்டிப்பா என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க, நல்லா யோசிச்சு கேளுங்க. 3 வரம் தான். சோமு 3 வரத்தை யோசிக்க ஆரம்பிச்சான். நமக்கு நிறைய தங்கம் பணம் கேட்கலாம். இன்னும் ஒரு வரம் என்ன கேட்கிறது? உடஞ்சி போனே என் ரெக்கையை கேட்கலாம். மந்திர குச்சியே, எனக்கு முதல்ல என் ரெக்கை வேணும். உடனே அந்த ரெக்கை சோமுவோட முன்னாடி வந்து நின்றுச்சு. இந்த ரெக்கை தரையில் இருந்தா எப்படி? ஏன் மேலே தானே இருக்கணும். இப்போ அந்த ரெக்கை சோமுவோட கண் மேலே வந்துச்சு. சோமுக்கு பார்க்கவே முடியல. அட, எனக்கு கண்ணு தெரியல. முட்டாள் குச்சியே, ரெக்கை எங்கே இருந்து விழுந்துச்சோ அந்த இடத்துல வரணும். இப்போ சோமுவோட ரெக்கை சரியான இடத்துல இருந்துச்சு. அப்பாடா, உனக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கையே போயிடும் போல. சரி, அடுத்த வரம் எனக்கு தங்கமும் பணமும் வேணும். என்னால இதுக்கு மேல வரம் தர முடியாது. உங்க ரெக்கைக்காகவே 3 வரத்தை நீங்க உபயோகப்படுத்திட்டீங்க. இதை கேட்டுதான் சோமு 3 வரத்தை உபயோகப்படுத்திட்டான்றத உணர்ந்தான். அதே நேரத்தில் ஜக்கு மந்திர குச்சியை தேடிட்டு இருந்தான். என்னடா காலையிலே என்ன தேடிட்டு இருக்க நீ? அம்மா, என் மந்திர குச்சியை காணோம்மா, நீங்க பாத்தீங்களா? என்னடா வளருற? மந்திர குச்சியா? கனவு கண்டியா? போ ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஜக்கு தண்ணியை பார்க்க போனான். மந்திர குச்சியை காணா போனதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். சரி, நீ கவலைப்படாத. மந்திர குச்சி எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? என்னோட மந்திர குச்சி இப்ப எங்க இருக்கு? உன் ஃப்ரெண்டு சோமு வீட்டுக்கு போய் பாரு, அப்புறம் எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுப்ப. உடனே ஜக்கு சோமு வீட்டுக்கு போனான். சோமு வீட்டில் மந்திரி குச்சியை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். அந்த தண்ணீர் சொன்ன மாதிரி மந்திர குச்சியை நீதான் வச்சிருக்கியா? சோமு, நீயா இப்படி செஞ்ச? உன்னை எவ்வளோ நம்பின நம்பிக்கை துரோகி. ஜக்கு மந்திர குச்சியை எடுத்துக்கிட்டு தண்ணி கிட்ட வந்தான். இந்த குச்சியில பவரே இல்லை. அந்த சோமு இந்த குச்சியில இருந்த பவரெல்லாம் உபயோகப்படுத்திட்டான். நீ கவலைப்படாத, நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. உன் குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மந்திர குச்சிக்கு நான் திரும்பியும் சக்தி தரேன். இப்போ ஜக்கு அந்த மந்திர குச்சியை எடுத்துட்டு நேராக அம்மா கிட்ட போனான். அம்மா, நான் எவ்வளோ சொல்லியும் நீங்க நம்பலல. இங்க பாருங்க, இதுதான் அந்த மந்திர குச்சி. டேய் ஜக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா ஓடி போயிரு. இது மந்திர குச்சி இல்ல, இது ஸ்டார் குச்சி. இப்ப பாருங்க, நீங்க நம்புவீங்க. மந்திர குச்சியே, எனக்கு நிறைய பணம் கொடு. அவங்க முன்னாடி பணம் கட்டுகளாக வந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஜானகி அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா, இப்ப நம்புறீங்களா? டேய் ஜக்கு, நிஜமாவே இது மந்திர குச்சி தான்டா. 3த்துல 1 வரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வரத்துல 1 வரம் ஏழைகளுக்காக நம்ம உபயோகப்படுத்தலாம். 1 வரம் நமக்காக வச்சுக்கலாம். ஒரு நாள் என்ன அந்த தண்ணீரை பார்க்க கூட்டு போடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு இருக்க ஒரு விஷயம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அது நமக்கே தான் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற கருண் தமிழ்ச்செல்வன் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு லியா கார்ட்டூன்ஸோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி பர்த்டே விஷஸோ பேரோ நம்ம சேனல்ல வரணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Subscribe.